நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவில் நாம் ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றான ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனரது ஆலய வரலாற்றையும் தல சிறப்புகளை குறித்தும் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். ஸ்ரீபர்வதம், ஸ்ரீநகரம், ஸ்ரீகிரி, ஸ்ரீசைலம் என்ற பெயர்களால் இத்தலமானது அழைக்கப்படுகிறது. ஜோதிர்லிங்க தலங்களின் வரிசையில் இரண்டாவது ஜோதிர்லிங்க தலமாக ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் ஆலயமானது அழைக்கப்படுகிறது. இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். நந்திதேவர் அவதரித்த திருத்தலமாக இது போற்றப்படுகிறது. இங்குதான் நந்திதேவர் சிவபெருமானை குறித்து தவம் ஏற்றி இறைவனை சுமக்கும் ஆற்றல் பெற்றார் என்பது தலச்சிறப்பாகும். ஆதிசங்கரர் இங்கு வழிபாடு நிகழ்த்தியதோடு சிவானந்தலகரி என்ற நூலினையும் இத்தலத்தில் தான் ஏற்றியிருக்கிறார். இத்தலமானது ஜோதிர்லிங்கம் என்ற பெருமையோடு மட்டுமல்ல, தேவியின் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது. விநாயக பெருமான், சித்தி, புத்தி ஆகியோரை மணந்து கொண்ட திருத்தலமாகவும் இது போற்றப்படுகிறது. அப்பர், சுந்தரர், சம்பந்தர் என தேவார மூவரால் பாடல் பெற்ற சிறப்புக்குரிய தலமாகவும் இது விளங்குகிறது. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களின் வரிசையில் இத்தலமானது 268வது தேவார பாடல் பெற்ற திருத்தலமாகவும் ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஒற்றை பாடல் பெற்ற திருத்தலமாகவும் திகழ்கிறது. ஸ்ரீசைல தலத்தினுடைய தல வரலாற்றினையும் பெருமைகளையும் அறிந்து கொள்ளலாம் வாருங்கள். ஆந்திர மாநிலத்தின் கர்னூல் மாவட்டத்தில் அமைந்துள்ள நல்லமலை குன்றில் அமைந்துள்ள இத்தலமானது ஸ்ரீசைலம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. கிருஷ்ணா நதிக்கரையின் அருகே கடல் மட்டத்தில் இருந்து 1500 அடி உயரத்தில் அமைவிடத்தை பெற்றுள்ள இவ்வாலயத்தில் இறைவன் சிவபெருமானானவர் மல்லிகார்ஜுனர் என்ற திருநாமத்துடனும் அம்பிகையானவள் பிரம்மராம்பிகை என்ற திருப்பெயருடனும் அருள் செய்து வருகின்றனர். கிருஷ்ணா நதிக்கரையில் அமைவிடத்தை பெற்றிருக்கும் இவ்வாலயமானது உயர்ந்த மலைகள் மற்றும் அடர்ந்த வனத்தினிடையே ரம்மியமான சூழலை பெற்றிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய பிரம்மராம்பிகை அம்பாள் சந்நிதி 51 சக்தி பீடங்களில் தேவியின் கழுத்து பகுதி விழுந்த சக்தி பீடத்திற்குரிய தலமாக போற்றப்படுகிறது. இக்கோவிலானது மலை உச்சியில் கிழக்கு நோக்கி அமைவிடத்தை பெற்றுள்ளது. நாற்புறமும் மதில்கள் சூழ் கோபுரங்களுடன் கூடிய ஆலயமாக இவ்வாலயமானது சிறப்புற அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரதான கோபுர வாயிலாக கிழக்கு கோபுரம் விளங்கி வருகிறது. ஆலயத்தின் உள்ளே பெரிய மண்டபத்தில் கல்லாலான பெரிய நந்தி எழிலுற அமைக்கப்பட்டுள்ளது. ஆலய முகப்பில் சித்தி விநாயகர் தரிசனத்தை பெறுவதுடன் மேற்கு பிரகாரத்தில் பாண்டவர்கள் கட்டியதாக சொல்லப்படும் 6 ஆலயங்களின் தரிசனத்தையும் பெற முடிகிறது. பளிங்கு கல்லால் ஆன சண்முகரது ஆலயமானது நமது கண்களுக்கு விருந்தளிக்கின்றது. கிருதயுகத்தில் இரண்யனும், திரேதா யுகத்தில் அவதார புருஷரான ஸ்ரீராமரும், துவாபர யுகத்தில் பாண்டவர்களாலும், கலியுகத்தில் ஆதிசங்கரர், சத்ரபதி சிவாஜி ஆகியோராலும் பூஜைகள் செய்யப்பட்ட புண்ணிய கஷேத்திரமாக இது விளங்குகிறது. இவ்வாலயத்தை சுற்றியுள்ள ராஜராஜேஸ்வரி கோவில், அன்னபூரணி ஆலயம், சகசிரலிங்கேஸ்வரர் கோவில், பஞ்சநதீஸ்வரம் முதலிய ஆலயங்கள் தரிசிக்க வேண்டிய அமைவிடங்களாகும். மல்லிகாபுரி என்ற பகுதியை ஆண்ட சந்திரகுப்தனின் மகள் சந்திரரேகா இங்கு கிடைத்த மல்லிகை பூக்களினாலும் அர்ஜுனா மலர்களினாலும் இறைவனை பூஜித்து வந்தாள். இதனால் இங்குள்ள இறைவன் மல்லிகார்ஜுனர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். சிவத்தலங்களில் கைலாய முதலிடம் என்றால் நந்தி அவதரித்த ஸ்ரீசைலமானது 2ஆம் இடம் வகிப்பதாக கூறப்படுகிறது. மேலும் ஜோதிர்லிங்க தலங்களின் வரிசையில் இது 2ஆம் இடம் வகிப்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்கு வீட்டிலிருந்து அருள்பாலிக்கும் அன்னையான பிரம்மராம்பிகையின் சந்நிதியானது 51 சக்தி பீடங்களில் 3வது சக்தி பீட தலமாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் தேவியின் 18 மகா சக்தி பீடங்களில் இத்தலமானது முதன்மையானதாக போற்றப்படுகிறது. சிலாதர் என்ற மகரிஷி குழந்தை வரம் வேண்டி சிவபெருமானை குறித்து தவமேற்றி வந்தார். சிவபெருமானின் திருவருளால் நந்தி, பர்வதன் என்ற 2 ஆண் குழந்தைகள் பிறந்தனர். இந்த குழந்தைகளை பார்ப்பதற்காக சனகாதி முனிவர்கள் வந்தனர். அவர்கள் நந்திதேவர் சில காலம் மட்டும்தான் பூமியில் வாழ்வார் என சிலாதரிடம் தெரிவித்தனர். இதனை கேட்ட சிலாத முனிவர் மிகவும் மனம் வருந்தினார். தந்தையின் வருத்தத்தை அறிந்த நந்தி, தந்தையே மனம் கலங்காதீர்கள், நான் சிவபெருமானை குறித்து தவம் ஏற்றி சாகா வரம் பெறுவேன் என்றார். அதன்படியே கடும் தவமேற்றிய நந்தியின் தவத்தில் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் நந்தியை தனது வாகனமாக்கியதுடன் அவரது அனுமதியின்றி யாரும் தன்னை காண வர முடியாது என்றும் வரத்தை வழங்கினார். நந்திதேவர் தவம் செய்த இடமான நந்தியால் என்ற இடமானது மலையின் கீழே உள்ளது. அத்துடன் அவரது தம்பியாகிய பர்வதனும் தவம் ஏற்றி பர்வத மலையாக மாறும் வரத்தை பெற்றார். குருஷேத்திரத்தில் லட்சக்கணக்கான முறை தானம் செய்வதனாலும், கங்கையில் 2000 முறை குளிப்பதனாலும், நர்மதை நதிக்கரையில் பல வருடங்கள் தவம் செய்வதனாலும், காசியில் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்வதனாலும் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அவ்வளவு புண்ணியமானது ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனரை ஒருமுறை
தரிசிப்பதால் கிடைக்கும் என கந்தபுராணம் சிறப்பித்து கூறுகிறது. நந்தியம் பெருமானே இங்கு மலையாக அமைந்திருக்கிறார். அவரது மீது சிவபெருமான் வீற்றிருந்து அருளாட்சி புரிகிறார். இத்தலத்தில் சிவபெருமானின் சன்னதியானது சற்று கீழே இருக்க பிரம்மராம்பாள் அம்பிகையின் சன்னதியானது 30 படிகள் உயரத்தில் அமைந்துள்ளது விசேஷமான அமைப்பாகும். மல்லம்மா என்ற பக்தை இறைவன் மீது கொண்ட பக்தியால் கண்ணீருடன் காட்சியளிக்கும் சிலை பார்ப்பவர்களை கவருமாறு அமைந்துள்ளது. பஞ்ச பாண்டவர்கள் வந்து தங்கியதாக கூறப்படும் மடமும் இங்குள்ளது. மலைப்பாறை ஒன்றின் மீது பீமனின் பாதங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. சிவபெருமான் தனது திரிசூலத்தை ஊன்றி நின்ற தலம் என்று குறிப்பிடப்படுவதால் மூலவர் விமானத்தின் மீது திரிசூலமானது பொருத்தப்பட்டு கம்பீரமாக காட்சியளிக்கிறது. மூலவரது விமானமானது தங்க கவசம் பொருத்தப்பட்டு அற்புத காட்சியினை நல்குகிறது. ஸ்ரீசைலம் தலமானது ஞானம், பக்தி, உலக பற்றின்மைக்கு பெயர் பெற்றதாகும். வேதாந்திகளும் பரம யோகிகளும் சித்த புருஷர்களும் மகா தவசிகளும் சதா வசிக்கக்கூடிய தவஸ்தலமாக இப்புண்ணிய கஷேத்திரம் திகழ்வதால் இந்த ஸ்ரீசைலத்திற்கு தட்சிண கைலாயம் என்ற பெயரும் உள்ளது. ஸ்ரீசைல மலை சிகரத்தை தரிசனம் செய்தாலே மறுபிறவி கிடையாது என்று கூறப்படுகிறது. மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜிக்கு அம்பிகை இங்கு வாள் ஒன்றை வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்த வீர வாளை கொண்டு முகலாயர்களை வீழ்த்தி வலிமையான சாம்ராஜ்யத்தினை சிவாஜி நிலைநிறுத்தினார் என்பதும் வரலாறாக கூறப்படுகிறது. ஒரு சமயம் மராட்டிய மாமன்னரான சத்ரபதி சிவாஜி படை வீரர்களோடு தெற்கு நோக்கி யாத்திரை துவங்கினார். ஸ்ரீசைலம் மலைக்காடுகளின் இயற்கை எழிலும் இறைவனின் நினைப்பிலும் தன்னையே மறந்து இங்கேயே தங்கி வந்தார். மல்லிகார்ஜுனேஸ்வரரை தரிசித்து 10 நாட்கள் வரை உபவாசம் இருந்து தீவிர தியானத்தில் மூழ்கினார். தீவிர பக்தியினாலும் தனது வைராகிய மனோபாவத்தினாலும் நாடு, நகரம், மனைவி, மக்கள் என அனைவரையும் மறந்து இங்கேயே தனது எஞ்சிய வாழ்க்கையை கழித்துவிட எண்ணினார். இதை அறிந்த அவருடன் இருந்தவர்களுக்கு நாடு தற்பொழுது இருக்கும் சூழலில் மாமன்னரான சிவாஜி இல்லாமல் என்ன செய்வது என்று புரியாமல் தவித்து வந்தனர். இந்நிலையில்தான் ஸ்ரீசைலத்தின் அதிதேவதையான அன்னை பிரம்மராம்பா பவானி வடிவத்தில் மன்னர் சிவாஜிக்கு காட்சி வழங்கினார். அவளது திவ்ய கடாட்சத்தை கண்ட சிவாஜி மனம் நெகிழ்ந்தார். பவானியாக தோன்றிய அம்பாள் பெரிய வாளொன்றை வழங்கி கடமை உணர்வினை போதித்து பகைவர்களை வீழ்த்தி நாட்டை காக்குமாறு கூறி வெற்றி யாத்திரையினை வழிநடத்துமாறு வாழ்த்து கூறி மறைந்தாள். அவரது பக்தியின் நினைவாகவே இத்தலத்திற்கு வடக்கு கோபுரத்தையும் தியான மண்டபத்தையும் மன்னர் சிவாஜி உருவாக்கினார். அம்பிகையின் அருள் பெற்ற அன்று முதல் பல வெற்றிகளை வாரி குவித்து சத்ரபதி சிவாஜி என்ற பட்டப்பெயரையும் தாங்கி இன்றளவு மக்களால் பெருமையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறார். மலையின் கீழே இருந்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் 3 மணி நேரம் பிரயாணம் செய்தால் மட்டும்தான் நம்மால் ஸ்ரீசைலத்தை அடைய முடியும். அடர்ந்த காட்டுப்பகுதியாக இம்மலைப்பகுதி இருப்பதால் வனவிலங்குகளின் நடமாட்டத்தின் காரணமாக அனைத்து வாகனங்களுமே இரவு 8 மணியில் இருந்து காலை 6 மணி வரை செல்வதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. இவ்வாலயத்தில் திங்கட்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இத்தலத்தின் பிரதான மண்டபத்தில் உள்ள நந்தியானது கர்ஜனை செய்யும் பொழுது கலியுகம் முடியும் என பக்தர்கள் தங்களது நம்பிக்கையாக கூறுகின்றனர். ஸ்ரீசைல சிகரத்திற்கு 2 கிலோமீட்டர் தூரத்தில் சாட்சி கணபதி என்ற விநாயகர் திருக்கோவில் உள்ளது. இங்கு மகாவிஷ்ணுவானவர் விநாயகரின் வடிவத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இந்த கணபதி தன்னை காண வரும் பக்தர்களில் யார் மோட்சத்திற்கு செல்லும் அருகதை உள்ளவர்கள் என்பதை சிவபெருமானிடம் ஒரு பட்டியல் போட்டு கொடுப்பதால் இவரை சாட்சி கணபதி என்கின்றனர். எனவே பக்தர்கள் தங்களுக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கணபதியை வணங்கிய பின் பக்தியுடன் ஸ்ரீசைலம் நுழைவு வாயிலுக்குள் நுழைகின்றனர். இத்தலத்தில் பக்தர்கள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருமணம் செய்து வைக்கின்றனர். மேலும் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றி வருவதையும் நம்மால் காண முடிகிறது. நமது சமயத்தின் எல்லா கோவில்களிலும் குளித்துவிட்டு கை கால்களை கழுவி உணவு உண்ணாமல் இறைவனை தரிசனம் செய்வதுதான் வழக்கம். ஆனால் இந்த ஆலயத்தில் எந்த விதமான நித்திய கர்மங்களையும் செய்யாமலும் கூட மல்லிகார்ஜுனரை தரிசனம் செய்ய அனுமதி வழங்குகின்றனர். இவ்விதமான தரிசனத்திற்கு தூளி தரிசனம் என்று பெயர். தூய்மையான மனதோடும் பக்தியோடும் சாதி மத பேதமின்றி மூலவரான ஜோதிலிங்கத்தின் தலையை தொட்டு அனைவருமே வணங்க முடிகிறது. தெலுங்கு வருட பிறப்பு, ஆவணி மாத சப்தமி பூஜை, மகா சிவராத்திரி, கார்த்திகை சோமவார திருவிழா, பிரதோஷம் போன்றவை இங்கு விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதோஷத்தன்று நமது ஊர்களில் உள்ள கோவில்களுக்கு சென்று சர்வேஸ்வரனான சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வணங்கி வருவது பெரும் புண்ணியத்தை அளிக்கும். அப்படி இருக்கையில் நந்திதேவரின் அவதார தலமான ஸ்ரீசைலத்திற்கே சென்று நந்திதேவரை வணங்கி ஈசனை வழிபட்டோமேயானால் புண்ணியத்தை பெறுவது மட்டுமல்ல, இறைவனின் பரிபூர்ணமான அருளையும் அடைந்து விடலாம் என்பதில் மாற்று கருத்தில்லை. வெறும் தரிசனத்தினாலேயே
எல்லா விதமான சுகங்களையும் பக்தர்களுக்கு வாரி வழங்கும் பேரருளாளர்களாக இறைவர் மல்லிகார்ஜுனரும் இறைவி பிரம்மராம்பிகையும் இத்தலத்தில் வீற்றிருந்து அருள் செய்து வருகின்றனர். ஸ்ரீசைலம் ஆலயமானது புராண இதிகாச காலத்தோடு தொடர்புடையது. தற்பொழுது இருக்கும் இந்த ஆலயமானது 2ஆம் நூற்றாண்டுகளிலேயே இருந்ததற்கான சான்றாக சாதவாகன அரசர்களின் கல்வெட்டுக்கள் மூலமாக நம்மால் அறிய முடிகிறது. பிற்காலத்தில் பல்வேறு மன்னர்களால் பல்வேறு காலகட்டங்களில் திருப்பணி செய்யப்பட்ட இவ்வாலயமானது விஜயநகர பேரரசின் காலத்தில் பெருமளவு திருப்பணி செய்யப்பட்டு விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது. படையெடுப்பின் சமயத்தில் முகலாயர்களாலும் நிஜாம்களின் ஆட்சி காலத்திலும் இவ்வாலயமானது சூறையாடப்பட்டு துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது. பின்னர் இந்தூர் ராணி அகல்யாபாய் ஹோல்கரின் முயற்சியினால் இக்கோவில் பழுது பார்க்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டது. மேலும் பாதாள கங்கையில் நீராடுவதற்காக 852 படிக்கட்டுகளையும் ராணி அகல்யாபாய் ஹோல்கர் அமைத்து தந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீசைலம் குறித்த பல தகவல்களையும் சிறப்புகளையும் இப்பதிவின் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம். ஸ்ரீசைலம் உரையக்கூடிய மல்லிகார்ஜுனர் உடனாய பிரம்மராம்பிகையின் பெருமைகளை போற்றி கொண்டாடுவோம். நன்றி.